அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ரொம்பவே சுவையான, அதே சமயத்தில் சுலபமான காய்கறிகள் கலந்த சாதம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அதில் ஒரே ஒரு காரமான பச்சை மிளகாவை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் சாதம் ரெடியாக இருந்ததுன்னா உடனே இப்போ ரொம்ப பசி எடுக்கும்போது டக்குன்னு இதை பண்ணி சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆனதும் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப ஓவராக ப்ரௌனாக ஆகக்கூடாது. அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தக்காளி பழம் 2 நல்ல கனிந்த பழங்கள் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் நம்ம இதில் காய்கறிகளும் சேர்க்க போகிறோம், அதற்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்ல ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதங்கிட்டு இதில் நம்ம பாருங்கள், ஒரு 50 கிராம் கேரட், 50 கிராம் மக்காச்சோளம், 50 கிராம் பீன்ஸ் நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மக்காச்சோளம் நல்ல இலை மக்காச்சோளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப முத்துனதாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இது வீட்டிலையே தயாரிச்சிருக்கிற கரம் மசாலா, இது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 1/2 டீஸ்பூன் மட்டுமே சேர்த்துருக்கேன். இது உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் எந்த பிராண்ட் பயன்படுத்திங்களோ அது பயன்படுத்திக்கலாம். பட் இந்த மசாலா நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1000 விதமான ரெசிபீஸ் கூட இந்த மசாலா வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வேறு பாத்திரம் பயன்படுத்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மூடி வைக்கிறதுனால அந்த ஸ்டீம்லேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸ் 2 நபர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன். நல்லா உதிரி உதிரியாக ரைஸ். நீங்கள் இதே இடத்துல நீங்கள் பாஸ்மதியும் பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸை நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இதில் க்ரீன் பீஸ் போடலாம்னு போட்டுக்கலாம், பன்னீர் போடலாம், டோஃபு போடலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் போடலாம், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லைட்டாக திரும்ப நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டுமே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்பொழுது சுவையான காய்கறிகள் கலந்த சாதம் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். அப்புறம் இதில் மறக்காமல் லாஸ்ட்டில் ஒரு 1/2 லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் மறக்காமல் கொத்தமல்லியும் புதினாவும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.